ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, நிறைய பேர் குடும்பத்துக்குள்ளேயும் பல்வேறு விதமான குழப்பங்கள், சண்டைகள் இருக்கும். அதே மாதிரி வெளியே அலுவலகத்திலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, போய் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி. ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அவங்களால வாழவே முடியாமல் இருக்கும். அந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் சண்டையிட்டு கொண்டே இருக்கும் அந்த மனிதர்களுக்கு அவங்க நல்லா வாழ்கிறதுக்காக சுவாமி சிவானந்தர் அவர்கள் 6 விதமான தீர்வை சொல்லியிருக்காரு. அந்த 6 விதமான தீர்வுகள் என்ன அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த 6 விதமான தீர்வுகளை ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக ஒரு மனுஷன் அவனுடைய கோப உணர்வில் இருந்து வெளியே வந்து அவனால் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். இதில் நான் அந்த நம்பர் 1 நான் சொல்கிறேன். முதல்ல அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு மனிதன் தேவையில்லாமல் இன்னொரு மனுஷனை தொந்தரவு பண்ணுறான், அதாவது உங்களை ஒருத்தர் தேவையில்லாமல் சீன்றாங்க அப்படின்னா, நீங்கள் அதை எப்படி நீங்கள் டீல் பண்ணணும்? நீங்கள் சும்மா தான் இருக்கீங்க, ஆனால் உங்களை ஒரு மனிதன் காயப்படுத்துகிறான், அவனுடைய சொல்லால் காயப்படுத்துகிறான், அவனுடைய செயல்களால் உங்களை காயப்படுத்துகிறான். அந்த மாதிரி அவன் காயப்படுத்தும் போது நீங்கள் அதை எப்படி டீல் பண்ணுவீங்க? சுவாமி சிவானந்தர் என்ன சொல்கிறாருன்னா, நம்பர் 1 எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிறாருன்னா, நம்பர் 1ல் அவர் சொல்கிற விஷயம் அஹிம்சையை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. காந்திஜி ஃபாலோ பண்ண அதே அஹிம்சை வழியை தான் ஃபாலோ பண்ணணும். வன்முறையை கையில் எடுக்கக்கூடாது. பதிலடி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வன்முறையை கையில் எடுக்கக்கூடாதுன்னு சுவாமி சிவானந்தர் அவர்கள் சொல்கிறாரு. அந்த பிரச்சனையை உங்களை எந்த மனிதன் தன்னுடைய சொல்லாலையும் செயலாலையும் காயப்படுத்துகிறானோ அவங்ககிட்ட நீங்கள் கொடுக்க போகிற அந்த ஒரு பதிலடி அஹிம்சா வழியில் தான் இருக்கணும் அப்படின்னு சுவாமி சிவானந்தர் அவர்கள் சொல்கிறாரு. இது நம்பர் 1, வன்முறையை கையில் எடுக்கக்கூடாது. நம்பர் 2 என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வெறுப்புணர்வு. யார் உங்களை எந்த ஒரு மனிதன் உங்களை காயப்படுத்துகிறானோ, தன்னுடைய சொல்லாலையும் தன்னுடைய செயல்களாலையும் உங்களை காயப்படுத்துகிற அந்த மனிதனையே நீங்கள் நினச்சிக்கிட்டு அவன் மேலே எப்பவும் ஒரு வெறுப்பாகவே இருக்கிறீங்க அப்படின்னா, அது ஒரு வெறுப்புணர்வை உங்களுடைய மனசுக்குள்ளே கிரியேட் பண்ணிடும். இந்த வெறுப்புணர்வு என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய மன அமைதியை சீர்குலைக்கும் அப்படின்னு சிவானந்தர் அவர்கள் சொல்கிறாரு. அப்போது அந்த உங்களை காயப்படுத்துகிற அந்த மனிதனை பற்றின அந்த சிந்தனைகளே நீங்கள் விடணும் அப்படிங்கிறாரு. அதாவது துஷ்டனை கண்டால் தூர விலகு அப்படிம்பாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களை தேவையில்லாமல் தொந்தரவு பண்ணுற இந்த மனிதர்களை பற்றிய சிந்தனையே நீங்கள் விட்டுறணும் அப்படிங்கிறாரு. அவங்கள பற்றி உங்கள் மூளையில், அதாவது சொல்லுவாங்க, உங்களுக்கு பிடிக்காத மனிதனை பற்றி ஒரு நொடி கூட சிந்திக்கக்கூடாது அப்படிம்பாங்க. அதை தான் நீங்கள் பண்ணணும்னு சுவாமி சிவானந்தர் அவர்கள் சொல்கிறாரு. உங்களுக்கு எந்த நபர் பிடிக்கலையோ, யார் உங்களை தேவையில்லாமல் தொந்தரவு பண்ணுறாங்களோ அவங்கள உங்கள் மூளையில் இருந்தே தூக்கி வீசுங்க அப்படிங்கிறாரு. உங்களுடைய எண்ணங்களில் இருந்தே நீங்கள் தூக்கி வீசிடணும் அப்படிங்கிறாரு. அப்படி நீங்கள் வீசிட்டு வெறுப்புணர்வை மனசில் இருந்து அதையும் வெளியே விட்டுறணும் அப்படின்றாரு. அவனையே பற்றி நினச்சிக்கிட்டு அவன் மேலே வெறுப்பாக இருக்கிறத விட்டுட்டு அவனை பற்றியும் நீங்கள் நினைக்க வேண்டாம். அந்த ஒரு மனிதனை பற்றி அந்த எண்ணங்களே உங்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிற போது உங்களுக்கான அந்த வெறுப்புணர்வு, உங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த வெறுப்புணர்வும் உங்களை விட்டு போயிடும் அப்படின்னு சுவாமி சிவானந்தர் அவர்கள் அருமையாக சொல்லியிருக்காரு. அப்போது வெறுப்புணர்வு போயிட்டு அப்படின்னா அடுத்தது என்ன? கோப உணர்வு. உங்களுடைய அந்த ஒரு கோப உணர்வும் மைண்டை விட்டு வெளியே போயிடும் அப்படிங்கிறாரு. அப்போது உங்களுடைய அந்த ஒரு கோப உணர்வு போயிட்டு அப்படின்னா அதுக்கு அடுத்தது பழி வாங்குகிற அந்த ஒரு உணர்வு. இந்த பழி வாங்குகிற உணர்வும் உங்களுடைய மனசை விட்டு நீங்கிரும் அப்படிங்கிறாரு. இது எல்லாத்தையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் மறப்போம், மன்னிப்போம், விலகுவோம், நடிப்போம் அப்படின்ற ஒரு முறையில் வாழ்க்கை பயணத்தை ஒவ்வொரு மனிதனும் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் அவன் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். சண்டை சச்சரவுகள் இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்னு சுவாமி சிவானந்தர் அவர்கள் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு. அவர் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறாரு. ஃபைட் வித் யுவர் செல்ஃப் அண்ட் நாட் வித் அதர்ஸ் அப்படிங்கிறாரு. நீங்கள் சண்டையிட வேண்டியது உங்களுக்கு உள்ளதான்,
உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த எதிரிகளை தான் நீங்கள் வீழ்த்தணும் அப்படிங்கிறாரு. உங்களை எந்த ஒரு மனிதன் தேவையில்லாமல் உங்களை சீன்றானோ, உங்களை தேவையில்லாமல் தொந்தரவு பண்ணுறானோ, அதாவது அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு போட்டி, பொறாமை உணர்வு, அந்த சுயநலம் காரணமாக உங்களை ஒரு மனிதன் தொந்தரவு செய்வான். அந்த மனிதன்கிட்ட இருந்து நீங்கள் எப்படி உங்களை பாதுகாத்துக்கிடணும் அப்படிங்கிறதுக்கு தான் இப்போது நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். சுவாமி சிவானந்தர் அவர்கள் சொன்ன அருமையான வழிகளை. அவர் ஃபைட் வித் ஒன்லி யுவர் செல்ஃப். அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த எனிமிகளை வீழ்த்தி எறிங்க அப்படிங்கிறாரு. அந்த எனிமிகள் தான் என்ன, அந்த எதிரிஸ் தான் யார் அப்படின்னா, அந்த எதிரிகள் தான் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வெறுப்புணர்வு, அந்த கோப உணர்வு, அந்த பழி வாங்குகிற அந்த உணர்வு. இந்த உணர்வுகளை நீங்கள் வீசி வெளியே எறியணும் அப்படிங்கிறாரு. அந்த மனிதனை பற்றிய சிந்தனையும் நீங்கள் தூக்கி எறியணும் அப்படிங்கிறாரு. இதை செய்துவிட்டால் என்றும் உங்களுக்கு நல்லதாக நடக்கும். நீங்கள் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்னு சுவாமி சிவானந்தர் அவர்கள் அருமையாக சொல்லியிருக்காரு. இப்போது உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன். இந்த ஒரு ப்ராக்டிக்கல் வேர்ல்டில் உண்மையிலே என்ன சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கு நாடு சண்டைகள் நடந்துகிட்டு இருக்கு. நிறைய வீட்டுக்குள்ளேயும் பலவிதமான சண்டை சச்சரவுகள் நடந்துட்டு இருக்கு. குடும்பத்துக்குள்ளேயும் சண்டைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன பல குடும்பங்களில். அதே மாதிரி நாட்டுக்கு நாடும் சண்டைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. இப்போது நாட்டுக்கு நாடு எடுத்துக்கிடுவோமே. இப்போ பாருங்கள், உலக அளவில் ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இஸ்ரேலு அண்ட் தென் ஈரான் அவங்களுக்குள்ளேயும் போர் நடந்துச்சு. இப்போ காம்ப்ரமைஸ் ஆனாங்க. திரும்பவும் அது இன்னும் அந்த ஒரு போர் எப்போனாலும் சூழ்கிறதுக்கான அந்த ஒரு ஆபத்துகள் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த காசாவில் நடந்துகிட்டு இருக்கிற போர், இது எல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் உங்களுக்கு கிளியராக புரியும். உங்களுக்கு இவங்கெல்லாம் கையில் எடுத்திருக்கிற அந்த ஆயுதம் என்ன தெரியுமா? இந்த தலைவர்கள், அந்த நாட்டு தலைவர்கள் தங்களுடைய கையில் எடுத்திருக்கிற ஆயுதம் என்னன்னா வன்முறை, வெறுப்புணர்வு, கோப உணர்வு, பழிவாங்கும் உணர்வு, நான் தான் பெரியவன் அப்படின்ற அந்த ஒரு ஈகோயிஸ்டிக் உணர்வு. இது எல்லாம் இந்த மனிதர்கள், இந்த தலைவர்களிடம் மேலோங்கி இருக்கிறதுனால தான் இந்த நாட்டை சேர்ந்த அந்த தலைவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மாறி மாறி வன்முறையில் ஈடுபட்டு குண்டுகளை பொழிந்து பல்வேறு இன்னசென்ட் பீப்புளுடைய உயிரை பலி வாங்கிட்டாங்க. இன்னும் வாங்கி கொண்டே இருக்கிறார்கள். பல லட்சம் பேரை கொலை செய்துள்ள ஒரு போராக மாறி இருக்குது இந்த ரஷ்யா உக்ரைன் போர்லாம். இதுக்கான காரணம் அந்த நாட்டு தலைவர்கள், இந்த போரை தூண்டி விட்டு கொண்டிருக்கும் அந்த நபர்கள், அவங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த ஒரு தவறான அந்த ஒரு எண்ணங்கள், அந்த உணர்வுகள் தான். வெறுப்புணர்வு, கோப உணர்வு, பழிவாங்கும் உணர்வு, நானே பெரியவன், நான் தான் மிகப்பெரிய நபர் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு. இதுகள்லாம் இருக்க போய் தான் இந்த ஒரு பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இதை ஒரு சாமானியமான மனிதன் ஒன்றும் செஞ்சிட முடியாது. ஏன்னா நாட்டுக்கு நாடு நடக்கிற பிரச்சனையை ஒன்றும் செஞ்சிட முடியாது. அப்போ ஒரு சாமானியமான மனிதன் அட்லீஸ்ட் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, தன்னுடைய குடும்பத்துக்குள்ள ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்க முடியும். அதே மாதிரி வெளியில் ஒரு அலுவலகத்துக்கு போனாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, அந்த இடத்துல ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்ள முடியும். அப்போது சண்டை சச்சரவுகள் இல்லாமல் ஒரு ஆனந்தமான ஒரு வாழ்க்கையை குடும்பத்துக்கு உள்ளேயும் சரி, குடும்பத்துக்கு வெளியேயும் சரி நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா, நீங்கள் சண்டையிட்டு வீழ்த்த வேண்டிய எதிரிகள் யாருன்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த எதிரிகளை தான் நீங்கள் வீழ்த்தணும் அப்படின்னு சுவாமி சிவானந்தர் அவர்கள் அருமையாக சொல்லியிருக்காரு. நீங்கள் இந்த எதிரிகளெல்லாம் வீழ்த்திட்டீங்க, உங்களுக்கு உள்ளே இருக்கிற இந்த எதிரிகளை நீங்கள் வீழ்த்திட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய மனம் அமைதி அடையும். உங்களுடைய மனசு அமைதி அடைஞ்சிது அப்படின்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியமாகும். உங்களுடைய உடல் ஆரோக்கியமாச்சுன்னா உங்களுடைய செயல்களை நீங்கள் சிறப்பாக செய்வீங்க. உங்களுடைய செயல்களை நீங்கள் சிறப்பாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற அந்த வெற்றி தானே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சுவாமி சிவானந்தர் அவர்கள் அருமையாக சொல்லியிருக்காரு. இது எல்லாருமே பின்பற்றுங்க. வாழ்வில் நலமோடு வாழுங்கள். என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் வேறு ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரகாஷ். நன்றி, வணக்கம்.